இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்கு, இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்கு, அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும், ஆனால் தடையாகவே எல்லா விஷயமும் அமையுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். அதை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். சரி, வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுப்பானவங்க, ரொம்ப பொறுப்புணர்ச்சி இவங்களுக்கு அதிகம். தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதோட கூட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. மண் ராசி என்பதனால ரொம்ப பொறுமை, அதோட கூட சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யறதுக்கு ஏற்ற ஆள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்து முடித்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காதல் அப்படின்னு நினைத்து வாழக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சனிக்குரிய ராசி என்பதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. ஒரு இருட்டு ராசி அப்படின்னு பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களை சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அதில் சின்ன தடை வரும், சின்ன பிரச்சனை வரும். அதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இடர்பாடு வந்து தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி பெற முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதிசார கதியில் வந்தாலும் சப்தமஸ்தானம் என்பதனால நல்ல காரியங்கள் பலவும் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் சேமித்த சேமிப்புகள் எல்லாமே கரைந்துவிடும் என்றாலும் கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கவலைப்பட்ட நிலை மாறும். அடுத்தடுத்து நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடர்பாடுகள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை பட்டால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானாக நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை உங்களுடைய ராசியில் பட இருக்குது. அதனால் துணிவு, தன்னம்பிக்கை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி உயர்வோ அல்லது அதற்கான அறிகுறியோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கலாம், ஒரு பூமி வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வருமானம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யலாம் அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கட்டாயம் நடக்காது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னாலும் அதற்கான வருமானம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் முழுவதுமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க. 2ல் ராகு இருக்கிறதுனால திரண்ட செல்வம் எல்லாம் டக்குன்னு வரும். என்றாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால விரயங்களும் கொஞ்சம் குறையும். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்காக கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆடை ஆபரணங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம்
யோகம் இருக்குது. அத்தியாவசிய பொருள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சனி உங்களுடைய ராசியாகவும் இருக்கிறதுனால உடல் நலத்திற்காக சிறிது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். குடும்பத்தினரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மீண்டும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது. அருகில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன கிளைகள் தொடங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். கரெக்டாக நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். கட்டடங்கள் கட்டி குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு அமையாமல் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். எதையுமே துணிச்சலோடு இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த நோயில் விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு துலா ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். அப்போது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 5, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரர். அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதோடு கூட குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிப்பீங்க. அதற்காக திட்டங்களையும் தீட்டுவீங்க. அதை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். கெட்ட சவகாசங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கு. பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. பூர்வீக சொத்து மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். சகோதரர் வர்க்கத்தில் இருக்கிறவங்க மூலிமா நல்ல ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் இதுனா வரைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகளை லாபம் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இலக்குகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இது அமைந்திருக்கு. மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மகர ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்படும். மகர ராசி பெண்கள் இளம் பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமான பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களுடைய பண தேவை பூர்த்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகர ராசி என்பவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க.
ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுங்க. அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் காக்கா வாயில் தாலி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்டில் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், குறிப்பாக திருமணமான தம்பதிகளுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் நீங்கள் சந்திக்கலாம். அதற்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ.